இன்னைக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் அடுத்த ஆண்டு சபரிமலை யாத்திரை செல்லும் வரை கூட அதே நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த நெய்யை ஒரு மண்டலம் மருந்தாக எடுத்துக்கொண்டால் தீராத நோய் அனைத்தும் தீரும் என்பது இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு அதிசயம். அது ஏன் தேங்காயில நெய் ஊற்றி எடுத்துட்டு போகணும்னு கேட்டா, ஆண்டிற்கு ஒரு முறை ஐயப்பனை காண பந்தல மகாராஜா போகும்போது ஐயப்பனுக்கு பிடித்தமானவற்றையெல்லாம் எடுத்து செல்வார். நெய்யில் செய்த பலகாரங்களை கொண்டு செல்வது வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தேங்காய்க்குள் நெய் ஊற்றி கொண்டு சென்றால் பல நாட்கள் கெடாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாம சபரிமலை ஐயப்பன் விஷ்ணுவின் அம்சமாகவும் சிவனின் அம்சமாகவும் இருக்கதால தேங்காயில், அதாவது சிவனை போன்று 3 கண் உடைய தேங்காயில் விஷ்ணுவின் அம்சமான பசு நெய் ஊற்றி எடுத்துட்டு போயிருக்காரு. பந்தல மகாராஜா ஐயப்பனை காண நடந்தே மலையேறி போயிருக்காரு. மலையை அடைய பல நாட்கள் ஆகியிருக்கு. அதனால கெட்டு போகாத நெய்யை எடுத்து செல்லும் வழக்கத்தை